கல்விக்கான நிதி 2 கோடி தர்மேந்திர பிரதான் தரணும். இப்ப நான் ஒரு கல்லூரி மாணவன், என்னுடைய தம்பி ஒரு பள்ளி மாணவன். மத்தியில் இருக்கக்கூடிய இப்ப தமிழகத்துல என்ன கேள்வி நடந்தாலும் எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக கேள்வி கேட்கிறாங்க, மத்தியில் இருக்க பாஜக வந்தாலும் கேள்வி கேட்கிறாங்க. அப்படி கேள்வி கேட்கிற நீங்க எதுக்கு நிதி கொடுக்கல? நீங்க என்ன மும்மொழி கொள்கை ஏத்துக்கோன்னு சொல்றீங்க. எதை நாங்க ஏத்துப்போம்? மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேணாம், புதிய கல்விக் கொள்கை வேணாம். புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு எப்பவுமே கரெக்டா இருக்குது. எங்களுடைய கல்விக் கொள்கை சமச்சீரான கல்விக் கொள்கை. எங்களுடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த கல்விக் கொள்கை. அதுல எந்த ஒரு ஆட்சேபனையான கருத்துக்கள் கிடையாது. புதிய கல்விக் கொள்கை நான் எப்படி எடுக்க முடியும்? 5வது படிக்கிறவனுக்கு பொது தேர்வு, 3வது படிக்கிறவனுக்கு பொது தேர்வு, 8வது படிக்கிறவனுக்கு பொது தேர்வு, 10வது படிக்கிறவனுக்கு பொது தேர்வு, 11, 12. ஒரு குழந்தை 12ஆம் வகுப்பு வரைக்கும் 6 வாட்டி எப்படி பொது தேர்வு எழுத முடியும்? அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் சரியா படிக்கிறதால அவங்களுடைய குலக்கல்வி விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த யோஜனா நம்மளுக்கு தெரியாது. நம்மளுடைய கல்விக் கொள்கை கைதா இருக்கும் போது அதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நீங்க 10 கோடி கொடுத்தாலும் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை நான் ஏற்றுக்க மாட்டேன். மும்மொழி கொள்கை கிடையாது. தமிழ்நாட்டுல தமிழ் தான், தமிழ்நாட்டுல தமிழ் வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். புரியுதுங்களா? தமிழ்நாட்டுக்கான ஆட்சி நாங்க 2025ல 2026ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போயிட்டு அந்த முதலமைச்சர் அரியணையில உட்கார வச்சு தமிழக மக்கள் 6 கோடி மக்களை அழகு பார்ப்பாங்க. இன்னைக்கு அரசியல் களத்துல யாரு வேணா வரலாம், 2 முனை போட்டியாளர் 4 முனை போட்டியா மாறலாம், யாரு வேணா வரலாம். அரசியலுக்கு யாரு வேணா வாங்க போங்க, அதெல்லாம் நான் சொல்லல. அதை விட்டுட்டு மக்களுக்கான முடிவுகளை நீங்க எடுங்க. புரியுதுங்களா?